ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நாங்கள் என்னென்னா ஊருக்கு போக போகிறோம். எதுக்கு போக போகிறோம் சொல்லு ஹரி, எதுக்கு போக போகிறோம்? எதுக்கு போகிறோம்? குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். ஆக்சுவலி ஒரு நேர்த்தி கடனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நடந்துருச்சு. ஸோ வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஊருக்கு போக போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு பர்த்டே. எல்லோரும் வந்து கமெண்ட்ஸில் விஷ் பண்ணுங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. தென் ஓகே, இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டு நான் ஊருக்கு போவேன்ல, அது எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். வெயில் அடிச்சோன்னு எப்படி தெரியுது டிஃப்ரென்ஸ்? கேட்குமா நேரத்தில் குலசாமி கோயிலுக்கு போவோம். ஆமாம் கைஸ், நம்ம குலசாமி கோயில் அப்போ இது சொல்லிட்டேன் நான். இப்போ நாங்கள் வந்து பஸ் ஏறிக்கோம். பஸ் ஏறிட்டு அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். விஷ் பண்ணுங்க. இவன் தான் ஹாப்பி பர்த்டே. இவன் தான் ஒரு ஹாப்பி பர்த்டே தாங்க. பார்த்துக்காங்க, என் பையனுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி. நாங்கள் எங்கள் குலசாமி கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்காக போகிறோம். சரியா, பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். ஃபைனலி வந்து அங்கேருந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி வந்தது வந்து 10:50க்கு, ஆனால் 11:30 போல் தான் பஸ் எடுத்தாங்க. அட் த சேம் டே வந்து சூரி சார் இருக்காங்களா, அவங்களோட அம்மன் ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் தூத்துக்குடி கிட்ட ரீச் ஆகிட்டோம். தூத்துக்குடிலேருந்து தீஷா வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட நினைக்கிறேன் வேல்குமார். அழகா இருக்குல்ல கைஸ்? ஃபைனலி நாங்கள் வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். என்னால் இப்போ பேச முடியாது, ஏன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். என் தங்கச்சி பாருங்க. ஸோ திருச்செந்தூர்லேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி தோட்டத்துக்கு போயிட்டோம். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ தோட்டத்துக்கு எடுத்து கிளம்பிட்டு இப்போ வந்து நாங்கள் திரும்ப அகைன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் மாதிரி அங்கே பாருங்க, எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களோ. ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. அப்போ வந்து என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகம் தான் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கைஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா. நான் சொன்னேன்ல அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய அபிஷேகம் பண்ணாங்க. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன். நிறைய போட்டால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திருநீர் அபிஷேகம் பண்ணாங்க. ஒவ்வொரு அபிஷேகமும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஆரத்தி காமிச்சாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் டிவியில் தான் ஆக்சுவலி பார்த்துருக்கோம். இவ்வளோ அபிஷேகம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நம்மளே பண்ணுறோன்றப்ப எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ அபிஷேகம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டாக வந்து மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து சீயக்காய் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து அங்கே இருக்க பெண் சாமிங்களுக்கு வந்து குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. அடுத்து ஆண் சாமிக்கு வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணாங்க. அப்புறம் பால் அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணாங்க. அப்புறமா இளநீர் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. அப்புறம் தயிர் அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணாங்க. சந்தன அபிஷேகம் தான் லாஸ்ட்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சிட்டு சாமியை வந்து அலங்காரம் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்து அப்பா மொட்டை எடுக்க போகிறாங்க. ஸோ வந்து அப்பா ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் எனக்கு எல்லாமே தெரியும். பேசுறதோட சேர்த்து போட்டு விட்றேன் பார்த்துக்க. அன்றைக்கி வந்து எல்லா சாமிக்குமே பட்டை எடுத்தும் வச்சுருந்தோம். எல்லாம் சொல்லிட்டா இவ்வளோ வரணும் பண்ணணும்னு நினச்சி எப்போவுமே நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒருத்தர் கேட்டேன் தெரியுமா, நான் உங்ககிட்ட வரவே முடியல, எங்களுக்கு அமையவே மாட்டேங்குது. எங்கள் அவங்க அப்பா இவன் கேமராக்கு ஆக்டிங் பண்ணுறான். அவன் எதுக்கு தான் அந்த மொட்டை அவ்வளோ வாக்குறாள்? நைட் லேட்டாகி போனால் கூட பரவாயில்லங்க, வாங்கன்னு சொல்லி ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்களுக்கு சேர்த்து மொட்டையை அடிச்சு விடுங்க.
அப்பா வந்து அங்கே மொட்டை எடுத்துட்டு இருக்க கேப்பில் வந்து இங்கே பொங்கல் வச்சோம். காய்ஸ் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஹரி, ஹாப்பியாக இருக்கியா? ஓ வீடியோ வீடியோ காய்ஸ் துப்பி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். அடிச்சிட்டா காய்ஸ், இப்படி அடிச்சிட்டா காய்ஸ். அம்மா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் வீடியோ ஆன் பண்ணிட்டு. ஆ என்னடா பார்த்தா உள்ள உட்காந்துருப்பாங்க ஃபேமிலி. முன்னாடி இப்போ நாய் வாழை மிக்க போகிறோம், அது காய்ச்சி. நான் அவன்கிட்ட விளாண்டுட்டு இருந்தேன். இங்கே பாரு இப்போலாம் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீ என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி வீடியோ எடுத்து வச்சிருக்கான் பாருங்கள். இந்த பையனை என்னதான் சொல்கிறது. ஸோ நியர்லி வந்து 6 ஆயிடுச்சு. இந்த டைம் என்னென்னா வந்து சொன்னேன்ல ஆல்ரெடி பட்டு எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த மாலை பூ பழம் தேங்காய்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா சாமியுமே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மாலைலாம் போட்டு. நான் சொன்னேன்ல சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சுவாமிக்கு. ராஜ அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பஞ்சகாவிய விளக்கு வச்சு ஆராத்தி காமிச்சாங்க. ஆராத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். நாங்கள் பொங்கலை வந்து எல்லா சாமிக்கும் படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கோவிலை வந்து சுற்றி கும்பிட சொன்னாங்க. சுற்றி கும்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஊர்லேருந்தே கிளம்பிட்டோம். போய் புகாரியில் வந்து பரோட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பஸ் ஏறதுக்கு வந்துட்டோம் ஆட்டோவில். இப்போ பஸ் ஏற வந்துருக்கோம். ஃபைனலி நைட்டு 12:30 ஆகுது காய்ஸ், வந்துட்டோம். சரி ஓகே, உங்களை வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஷியா. டாடா பாய் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணது அலைச்சலாகவும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.